உலகம் முழுவதும் உள்ள மீம் டிவி நேயர்களே, இந்த செய்தி தொகுப்பிற்கு வரவேற்கிறேன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலிய அணு விஞ்ஞானியின் காரில் மலர் வளையும் ஈரான் ஹேக்கர்களின் அதிரடி சம்பவம், கடும் அதிர்ச்சியில் இஸ்ரேல் நிர்வாகம். லெபனானின் பாதுகாப்பு கவசமாக போராளிகள் திகழ்வார்கள், ஹிஸ்புல்லா திட்டவட்ட அறிவிப்பு. ஊழல் வழக்குகளில் இருந்து தனக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும், கதரும் போர்க்குற்றவாளி நெதன்யாகு. குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சர்ச்சைக்குரிய யூத குழு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தல். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று கத்தார் நம்பிக்கை. காசாவில் மற்றொரு பத்திரிகையாளர் படுகொலை, போர்க்குற்றத்தை தொடர்ந்து செய்யும் இஸ்ரேல். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்கள் பதிலடி, 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம். சிரியா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள், கடும் எரிச்சலில் ட்ரம்ப் நிர்வாகம். காசா குறித்த தகவல்கள் தொடர்ந்து முடக்கம், மெட்டா நிறுவனம் மீது குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலிய அணு விஞ்ஞானியின் காரில் ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள் பூங்குத்து வைத்து சென்ற சம்பவம் இஸ்ரேலில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிய ஆதரவு ஹேக்கர்கள் குழுவான ஹந்தலா ஃபார் ஜஸ்டிஸ் இஸ்ரேல் விஞ்ஞானி ஒருவரின் காரில் பூங்கொத்துகளை வைத்து சென்றுள்ளனர். பொதுவாக சைபர் ஹேக்கர்களாக அறியப்படும் இந்த குழு நேரடியாக களத்தில் இறங்கியிருப்பது இஸ்ரேலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலின் சுராக் அணு ஆராய்ச்சி மையத்தில் தகவல்களை திருடிய இந்த ஹேக்கர்கள் அதிலிருந்து ஒரு விஞ்ஞானியின் முழுமையான தகவல்களை இப்போது பயன்படுத்தியுள்ளனர். டாக்டர் ஐசா ஹெட்ஸ் என்பவரின் தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி அவரின் காரில் பூங்கத்துடன் எச்சரிக்கை செய்தியையும் விட்டுச் சென்றுள்ளனர். அத்துடன் இச்சம்பவத்தை வீடியோ பதிவாக்கி பொதுவெளியில் பதிவிட்டுள்ளனர். பொதுவாக இத்தகைய செயல்களை தாங்கள் மட்டுமே செய்வதாக இஸ்ரேலின் உளவு பொறிவான மொசாத் பெருமை பேசி வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு உள்ளே சென்று விஞ்ஞானியின் காரை கைவசப்படுத்தியதன் மூலம் இந்த ஹேக்கர்கள் ஒரு வலிமையான செய்தியை இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ளனர். இதற்கு முன்னரும் இஸ்ரேலின் பல ராணுவ மற்றும் அணு ஆயுத தகவல்களை இந்த ஹேக்கர்கள் தங்கள் வசப்படுத்திய போதும் நேரடியாக களத்தில் இறங்கி இருப்பது இதுவே முதன்முறை என கூறப்படுகிறது. இதுவே இஸ்ரேலில் அச்சத்தை இரட்டிப்பாக்கியுள்ளது. ஈரானின் அணு விஞ்ஞானி மஹ்சீன் பாகிர்சாதே இஸ்ரேல் உளவாளிகளால் படுகொலை செய்யப்பட்ட 5வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி இச்சம்பவம் நிகழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. லெபனானின் பாதுகாப்பு கவசமாக போராளிகள் திகழ்வார்கள் என்று ஹிஸ்புல்லா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் விடுக்கும் மிரட்டல்கள் தங்களை பயமுறுத்தாது என்றும் எந்த வடிவிலான மோதலுக்கும் தாங்கள் முழுமையாக தயாராக உள்ளதாகவும் லெபனான் அமைப்பான ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லா தலைவர்கள் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கைகள் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் லெபனானிய பொதுமக்களுக்கு வழங்கப்படும் வலுவான செய்திகளாக இருந்தன. பாலஸ்தீனத்தின் மீது நீடித்து வரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் அதன் தொடர் தாக்குதல்களும், குறிப்பாக காசாவில் நிகழும் இனப்படுகொலையும் பிராந்திய பதற்றத்திற்கான அடிப்படை காரணம் என்று இந்த அறிக்கைகள் வலியுறுத்தின. எதிர்ப்பு படையினரை பிரச்சினைக்குரியவர்களாக சித்தரிக்க முயற்சிப்பது வெளிநாட்டு நலன்களுக்கும் உபயோகமாக இருக்கும் என்று ஹிஸ்புல்லா தலைவர்கள் குற்றம் சாட்டினர். பிராந்திய மோதலின் மைய காரணம் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பை என்று சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமி ஹைதான் குறிப்பிட்டார். இஸ்ரேலை உருவாக்கி அதனை பாதுகாக்கும் பொறுப்பை மேற்கத்திய நாடுகள் ஏற்றுள்ளன. அதன் விளைவுகள் லெபனான், சிரியா மற்றும் எமன் வரை பரவி உள்ளன என்றும் அவர் கூறினார். தாக்குதல்களுக்கு எதிராக லெபனான் உறுதியுடன் இருப்பது பெருமை அளிக்கிறது என்றும் வீர மரணங்களும் போராளிகளின் தியாகங்களும் இதனை சாத்தியமாக்கின என்றும் குறிப்பிட்டார். லெபனான் மற்றும் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் முழுமையான பங்களிப்பாக அமெரிக்கா செயல்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஊழல் வழக்குகளில் இருந்து தனக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு நெதன்யாகு கதறியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ள இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வழக்குகளில் இருந்து தன்னை விடுவிக்குமாறு அந்நாட்டு அதிபரிடம் முறையான கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலின் நீண்டகால பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு ஊழல், லஞ்சம், அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணையை எதிர்கொண்டு வருகிறார். 2019 சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணை 2020 தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வழக்குகளில் இருந்து தனக்கு மன்னிப்பு வழங்குமாறு நாட்டின் அதிபர் ஐசக் ஹெர்சாக்கிடம் அவர் முறையான கோரிக்கை வைத்துள்ளார். விசாரணை எதிர்கொண்டு நீதிமன்றங்களில் ஆஜராக வேண்டியிருப்பதால் தன்னால் நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்க இயலவில்லை என்று தனது கோரிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் இந்த கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இஸ்ரேலிய சட்டங்களின்படி விசாரணை முடிவடைந்து தண்டனை விதிக்கப்பட்ட பின்னரே மன்னிப்பு வழங்கப்படும். விசாரணைக்கு முன்னரே மன்னிப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசியலில் இருந்து முழுமையாக விலகுவதாக உறுதியளித்தால் மன்னிப்பு வழங்கலாம் என்று முன்னாள் பிரதமர் நப்தாலி பெனட் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்நிலையில் நீதிமன்றங்களில் நெதன்யாகு ஆஜரான போது நீதிமன்றத்திற்கு வெளியே சிலர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். சிறைவாசிகள் அணையும் ஆரஞ்சு நிற உடையை அணிந்திருந்த அவர்கள் நெதன்யாகு சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர். பாலஸ்தீன் மீதான தாக்குதல்களை நடத்தி நாட்டை கடுமையாக சிக்கலில் தள்ளியுள்ளதாக நெதன்யாகு மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அரசியல் நெருக்கடிகளை சந்தித்து வரும் அவர் விரைவில் அரசியல் அஸ்தமனத்தை அடைந்து விடுவார் என்று இஸ்ரேலிய அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அடுத்த வருடம் நடைபெறவுள்ள தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். குழந்தை துஷ்பிரயோகம், கட்டாய திருமணம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளால் விசாரணைக்கு உள்ளாகி இருக்கும் யூத குழுவினர் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர்.
லவ் தகோர் என்ற அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூத சமுதாயத்தின் 26 உறுப்பினர்களை கொலம்பியா அதிகாரிகள் அமெரிக்காவிற்கு நாடு கடத்தினர். யார்மால் நகரில் உள்ள ஹோட்டலில் நவம்பர் 22 அன்று நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் 9 பெரியவர்கள் மற்றும் 17 சிறுவர்கள் அடங்கிய குழுவை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர்களில் 5 சிறுவர்கள் அமெரிக்கா அல்லது குவாத்தமாலா பாஸ்போர்ட் வைத்திருந்தனர். மீட்கப்பட்ட குழந்தைகள் முதலில் மெட்டலின் நகரில் குடும்ப நல நிறுவனர் மூலம் ஒரு வாரம் பராமரிக்கப்பட்டு பின்னர் நியூயார்க் அனுப்பப்பட்டனர். குழந்தைகள் தற்போது அமெரிக்க குழந்தைகள் பாதுகாப்பு மையத்தில் கண்காணிப்பில் உள்ளனர். சிறுவர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவதாக இந்த பிரிவினர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன. தூய இதயம் என்று பொருள்படும் லவ் தகோர் பல நாடுகளில் குழந்தை துஷ்பிரயோகம், கட்டாய திருமணம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளால் விசாரணைக்கு உள்ளாகியிருக்கிறது. 2024 குவாத்தமாலாவில் இந்த குழுமத்திலிருந்து 160 சிறுவர்கள் மீட்கப்பட்டனர். கொலம்பியா அதிகாரிகள் இக்குழு நாட்டின் நிரந்தர தளம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததையே பெரிய சாதனையாக கூறினர். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று கத்தார் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. காசா மீதான பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸை மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்புவதாகவும் அக்டோபர் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு புதிய முன்னேற்றம் அவசியம் எனவும் கத்தார் தெரிவித்துள்ளது. கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாஜித் அல் அன்சாரி இரு தரப்பையும் விரைவில் 2வது கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார். இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள எல்லை லைன் பகுதியில் ஹமாஸ் போராளிகள் இருப்பது நிலைமையை சிரமப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். சமாதான உடன்படிக்கை அமலில் இருந்தாலும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் இணைந்து நடத்திய முயற்சியால் அக்டோபர் 10 அன்று போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது. முதல் கட்டத்தில் தான் நிறைவேற்ற வேண்டிய உடன்படிக்கையை ஹமாஸ் பெரும்பாலும் நிறைவேற்றிவிட்டது. இன்னும் 2 இஸ்ரேலியர்களின் உடல்களே அவர்கள் வசம் உள்ளதாக கூறப்படுகிறது. இடிபாடுகளில் சிக்கி உடல்களை மீட்பதில் சிக்கல் உள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. 2ஆம் கட்டத்தில் இஸ்ரேல் தற்போதைய நிலைகளில் இருந்து பின்வாங்கி இடைக்கால நிர்வாகம் காசாவை ஆள வேண்டும் என்றும் சர்வதேச படை அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற அமெரிக்காவின் திட்டத்தை அந்த அமைப்பு தொடர்ந்து நிராகரித்துள்ளது. காசாவில் மற்றொரு பத்திரிகையாளரை இஸ்ரேல் படுகொலை செய்துள்ளது. காசாவின் தெற்கு பகுதியில் உள்ள கான் யூனிஸ் மத்திய பகுதியில் பாலஸ்தீன் புகைப்பட நிருபர் மஹ்மூத் வாதி இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டுள்ளார். சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதற்கு இச்சம்பவம் மற்றொரு உதாரணமாகும். அந்த பகுதியின் நிலைமையை மஹ்மூத் பதிவு செய்து கொண்டிருந்த போது இஸ்ரேல் ட்ரோன் தாக்கியதாகவும் தாக்குதல் நடந்த உடனேயே அவர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் ராணுவம் இது குறித்து உடனடி கருத்து தெரிவிக்கவில்லை. பாலஸ்தீன் பத்திரிகையாளர்கள் சங்கம் இந்த கொலையை கடுமையாக கண்டித்து காசாவில் ஊடக பணியாளர்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் அபாயங்களை இது வெளிப்படுத்துகிறது என்று தெரிவித்தது. அனைத்து தரப்புகளும் பத்திரிகையாளர்களை பாதுகாத்து சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று செய்தியாளர் பாதுகாப்பு அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களின் பதிலடியில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்துள்ளனர். பாலஸ்தீனின் ரமல்லாவின் வடக்கில் உள்ள ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலில் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் காயமடைந்தனர். தாக்குதலை நடத்திய பாலஸ்தீனியரை அங்கிருந்த இஸ்ரேல் படைகள் சுட்டுக் கொன்றதாகவும் கூறப்பட்டது. ஒரு பாலஸ்தீனியர் 2 இஸ்ரேலியர்களை குத்தியுள்ளார். அவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளனர் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சம்பவ இடத்தில் இருந்த இஸ்ரேல் ராணுவத்தினர் உடனடியாக தாக்குதல் நடத்தியதாக கருதப்பட்ட பாலஸ்தீனியரை சுட்டதாகவும் அவை குறிப்பிட்டன. இதற்கிடையில் இஸ்ரேல் மேற்கு கரையில் தன் தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது. பல பாலஸ்தீன கிராமங்களில் சோதனைகள் நடத்தி பொதுமக்களை கைது செய்து தாக்கும் நடவடிக்கைகளை தொடர்கின்றன. மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேல் படைகளும் குடியேற்றக்காரர்களும் கிராமங்கள், நகரங்கள் மீதும் பரவலான ரயில்கள் நடத்தி பாலஸ்தீனியர்களின் சொத்துக்களையும் உயிர்களையும் தாக்கி வருகின்றனர். இதனை எதிர்த்து பாலஸ்தீனியர்கள் எதிர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். சிரியா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களால் அமெரிக்கா எரிச்சல் அடைந்துள்ளது. அமெரிக்காவின் 2 உயர் அதிகாரிகள் சிரியா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தன்னைத்தானே பாதிப்பிற்கு ஆளாக்குவதுடன் சிரிய அரசையும் எதிரியாக மாற்றக்கூடும் என்று எச்சரித்துள்ளனர். சிரியா மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் இஸ்ரேல் சிரியா பாதுகாப்பு ஒப்பந்தம் உருவாகும் வாய்ப்புகளையும் தடுக்கும் என்ற கவலை ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். குனைத்ரா மாகாணத்தில் இஸ்ரேல் 3 முறை தாக்குதல்களை மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே பதற்றம் குறைய வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த தாக்குதலுக்கு முன் அமெரிக்காவிற்கு எந்த முன்னறிவிப்பும் வழங்கப்படவில்லை என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அமெரிக்க அதிகாரிகள் நெதன்யாகுவுடன் நேரடியாக பேசி தாக்குதல்களை நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டனர். இது தொடர்ந்தால் நெதன்யாகு புதிய சிரிய அரசை வெளிப்படையான எதிரியாக மாற்றிவிடுவார் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். இஸ்ரேல் சிரியா இடையே வலிமையான மற்றும் நேர்மையான உரையாடல் தொடர வேண்டும் என்றும் சிரியா ஒரு நிலையான வளமான நாடாக வளர்வதை தடுக்கக்கூடிய செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார். மேற்கு ஆசியாவில் நெதன்யாகு பிரச்சனைக்குரிய நபராக இருப்பதை தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் வெளிப்படையாகவே கூற தொடங்கியுள்ளன. அமெரிக்க அதிகாரிகளின் இந்த கருத்து அதனை மேலும் உறுதிப்படுத்துகிறது. காசா குறித்த தகவல்களை முடக்குவதாக மெட்டா நிறுவனம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரபல ஊடக நிறுவனங்களின் டிஜிட்டல் பிரிவுகள் காசா போருக்கான செய்திகளை தடுக்கும் நோக்கில் மெட்டா நிறுவனம் திட்டமிட்ட ஒரு டிஜிட்டல் போராட்டத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டுகின்றன. பேஸ்புக், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் மெட்டா நிறுவனத்தின் கீழ் உள்ளன. பத்திரிகையாளர்கள் போரின் போது மனித உரிமை மீறல்கள் பதிவு செய்திருந்த ஆதாரங்களை கூட மெட்டா அளித்து வருவது
பத்திரிகை சுதந்திரத்திற்கு பெரிய அச்சுறுத்தல்களாகும் என அவர்கள் எச்சரித்தனர். பதிவுகள், வீடியோக்கள், முன்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப அங்கீகரிக்கப்பட்டிருந்த உள்ளடக்கங்கள் கூட எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் அகற்றப்படுகின்றன. இதனால் காசா மீதான தாக்குதலின் வரலாற்று பதிவுகள் அழிந்து முக்கிய தகவல்கள் மறைந்து வருகின்றன. மெட்டாவின் சமூக வழிகாட்டுதல்களுக்கு முழுமையாக இணக்கமாக இருந்த உள்ளடக்கங்கள் குறிப்பாக குறிவைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடுமையான ஆய்வுகள், பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் பின்பற்றினாலும் பல பதிவுகள் தொடர்ந்து நீக்கப்படுகின்றன மற்றும் கணக்குகளில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த டிஜிட்டல் முற்றுகையை எதிர்கொள்ள ஜோர்டானின் ரோயா குழுமம் ஒரு விரிவான அறிக்கையை தயாரித்து வருகிறது. இதில் நேரடியான சாட்சியங்கள், நீக்கப்பட்ட பதிவுகளின் தரவுகள், கொள்கை பகுப்பாய்வுகள் ஆகியவை இடம்பெறும். இஸ்ரேல் குறித்த செய்திகளை முக்கிய ஊடகங்கள் மறைத்து வரும் நிலையில் சமூக ஊடகங்கள் அவை குறித்த தெளிவான உண்மையான பார்வையை மக்களுக்கு வழங்கி வருகின்றன. அதனை தடுக்கும் நோக்கிலேயே மெட்டா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலிய அணு விஞ்ஞானியின் காரில் மலர் வளையும் ஈரான் ஹேக்கர்களின் அதிரடி சம்பவம், கடும் அதிர்ச்சியில் இஸ்ரேல் நிர்வாகம். லெபனானின் பாதுகாப்பு கவசமாக போராளிகள் திகழ்வார்கள், ஹிஸ்புல்லா திட்டவட்ட அறிவிப்பு. ஊழல் வழக்குகளில் இருந்து தனக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும், கதரும் போர்க்குற்றவாளி நெதன்யாகு. குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சர்ச்சைக்குரிய யூத குழு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தல். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்று கத்தார் நம்பிக்கை. காசாவில் மற்றொரு பத்திரிகையாளர் படுகொலை, போர்க்குற்றத்தை தொடர்ந்து செய்யும் இஸ்ரேல். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்கள் பதிலடி, 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம். சிரியா மீதான இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்கள், கடும் எரிச்சலில் ட்ரம்ப் நிர்வாகம். காசா குறித்த தகவல்கள் தொடர்ந்து முடக்கம், மெட்டா நிறுவனம் மீது குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்.